இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசிப்பாயே ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த நாட்களிலே உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கும் எவைகள் தடையாயிருக்கிறதோ அவைகளை கர்த்தர் இப்பொழுது நீக்கி போடுவார். நீ விசுவாசிப்பாயே ஆனால் அவைகளை இதோ கர்த்தர் தகர்த்தெறிய வல்லவராயிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தின் கோட்டையின் மதில்களை அவர்கள் உள்ளே செல்வதற்கு முடியாமல் இருந்ததை அவர் 7 நாள் அவர்கள் சுற்றி வந்து விசுவாசத்தோடு கூட சுற்றி வரும் பொழுது இதோ எரிகோ பட்டணத்தின் மதில்கள் இடிந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே தேவன் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதோ உங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எவைகள் தடைகளாயிருக்கிறதோ இதோ அவைகளை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி உங்களை வெற்றியை அடைய பண்ண போகிறார். நீ விசுவாசத்தோடு கேட்கும்போது அவைகளை பெற்றுக்கொள்ளுவாய். மகனே, நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் கேட்கிறவர். இதோ உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்ற தேவன் இப்பொழுது உன் விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன் நம்பிக்கையை அவர் அறிந்திருக்கிறார். உன் தடைகளை உடைத்து உன்னை ஆசீர்வாத கதவுகளை திறக்கவும் இதோ நீ அதை சுதந்திரித்து கொள்ளவும் கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுனாது விழும். உன் தடைகள் சமுத்திரத்தில் பிழப்பண்ணி அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை வரப்பண்ண இதோ சித்தமாயிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நம்பு, நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவாய். ஆமேன்.